ஆமென். லேசா தொட்டுட்டு விட்டுட்டு அப்படிலாம் அவர் போகிற தேவன் என்னன்னா இல்ல 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 இல்ல. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஹalleluya. பாருங்க, இந்த இந்த பாட்டில்ல இந்த டம்ளர்ல இருக்கிறவன் தான் யாருன்னா மனுஷன். ஓகேவா? எஸ். ஆதாம படைக்கிறப்ப எப்படி படைச்சாரு? பியூரா. அந்த பாட்டு தான் முதல்ல பாடின பாருங்க. பனியை போல எவ்வளவு வெண்மையா இருக்கு பாருங்க. எஸ். கிளீனா இருக்கா, சுத்தமா இருக்கா? இந்த மாதிரி தான் ஆதாம் என்ன செஞ்சாரு? படைச்சாரு. கிளீனா இருந்தான், எந்த மாசு மரம் இல்லாம இருந்தான். எஸ். ஆனா 3வது அதிகாரத்துல டேவில் என்ன பண்ணிட்டான்? தீட்டுப்படுத்திட்டான். அவ்வளவுதான். ஒரு சின்னதை அப்படி ஊத்தி விட்டான். இப்ப என்ன ஆயிப்போச்சு? வெள்ளை வெள்ளையன்னு இருந்தவர் அவர் கலரே மாறி போச்சு. எஸ். அதோட விட்டானா? விடல. அதோட விட்டானா? விடல. ஊத்துனா. இப்படியே ஊத்தி 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 என்ன பண்ணி போட்டான்? மொத்தமா தீட்டுப்படுத்திட்டான். வெள்ளை வெள்ளையன்னு இருந்தவன் எப்படி ஆகி போயிட்டான்? கரை. துரை யாராயிட்டாரு? துரை கரையாயிட்டாரு. கரையாயிட்டாரு. தேவ சமூகத்தை விட்டு வெளியே போயிட்டாரு. எஸ். இப்ப சமூகத்துல இருந்து துரை போயிட்டாருன்னா உலகத்துக்குள்ள போயிட்டார். எஸ். இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர்றாரு. இவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இதுதான் பிதாவினுடைய அன்பு. எஸ். பிதா நேரா ஊத்த முடியாது, அவருக்கு ஒரு வெசல் தேவை. அந்த பாத்திரம் தான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவருடைய அன்புனால ஜீசஸை நிரப்புறாரு. ஆமென். இப்ப கரைபட்ட துறைய உலகத்துல இருந்து எடுத்து எங்க கொண்டு வர்றாருன்னா சேர்ச்சு கொண்டு வர்றாரு. மன்னிச்சிட்டார். கரைபட்ட வாழ்க்கை என்ன பண்ணிட்டாரு? மன்னிச்சிட்டார். இவரோட எல்லாம் கலந்து இருக்கு. சத்துரு உள்ள போட்டு கலக்கி கரைச்சு கலந்து இது எப்படி வடிகட்டலாமா? முடியாது. வேற எதையாவது உள்ள போட்டு சரி செய்யலாமா? முடியாது. ஒண்ணுமே செய்ய முடியாது. இதான் உங்க நிலைமை. மன்னிக்கிறாருன்னு சொன்னீங்க, மன்னிச்சிட்டாரு, நானும் வந்துட்டேன். ஆனா பாருங்க பாஸ்டர், எவ்வளவு டர்ட்டியா இருக்கு எல்லாமே. இதெல்லாம் எப்படி சரி செய்யறது? நான் செஞ்ச தப்புனால இவ்வளவு ஸ்பாயில் பண்ணி வச்சிருக்கிறேன். என் மைண்ட் கரெக்ட் ஆயிருச்சு, என்னென்னமோ விதத்துல பாதிக்கப்பட்டிருக்கு. இது இந்த டேமேஜ் எப்படி சரி செய்வாரு? சீரழிச்சிருக்கிறான். ஆனா நீங்க இருக்கிறது அப்பா வீட்டுல. இப்ப அவர் என்ன பண்றாருன்னா அவருடைய அன்பின் ஊழியத்தை செஞ்சு அவருடைய அன்பை ஊத்துறாரு. ஊத்திக்கிட்டே இருக்காரு. மகனை மன்னிப்பது போ, தகப்பன் மகனை மன்னிப்பது போ, மன்னிக்கும் தெய்வம் நீர்தானையா, என்னை கழுவே தூய்மையாக்கும் கல்வாரி ரத்தத்தாலே. இந்த ஊழியத்தை எங்க அப்பா தான் செய்ய முடியும். எங்க அப்பா தான் செய்ய முடியும். என்ன நாசம் பண்ணி இருந்தாலும் வாயா, முதல்ல வாயா, உள்ள வாயா, வாயா வாயா. அது என்ன அழுக்குன்னு பாத்துருவோம்யா. ஆமென். அது என்ன குப்பைன்னு பாத்துருவோம். ஆமென். திரும்பவும் என்னுடைய ஆதி நிலைமைக்கு நான் ஏன் வந்தேன்னா, என்ன அடிச்சதுனால இல்ல, அந்த அன்பை ஊத்துனதுனால. ஹalleluya. ஒரு முறை ஊற்றுனதோட நிக்க மாட்டார், ஊத்திக்கிட்டே இருப்பாரு சுத்தமாகிற வர. ஆமென். சொல்லுங்க மிஸ்டர் கிளீன். இப்ப மிஸ்டர் கிளீன். இப்ப அப்படி அந்த பாட்டுல என்ன வருது? பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே. நீங்க எவ்வளவு காரியம் உள்ள இருந்துச்சு, எங்கேயாவது ஒரு சிவப்பு இருக்காப்ப? இல்லை. எங்கேயாவது அழுக்கு இருக்கா? இல்லை. எங்கேயாவது குப்பை இருக்கா? இல்லை. எவ்வளவு சீரழிச்சிருந்தாலும் பரவாயில்ல தம்பி, இந்த கேம்ப்ல தெய்வம் உன்னை இப்படி ஆக்குறாரு. இந்த ஊழியத்தை டாடியோட அன்பு தான் செய்ய முடியும். முற்றிலும் வெண்மையாவே ஏசையா நன்றி, ஏசையா நன்றி.
ஏசையா நன்றி ஏசையா நன்றி. தகப்பன் மகனை மன்னிப்பது போ, தகப்பன் மகனை மன்னிப்பது போ, மன்னித்த தெய்வம் நீர்தானையா, என்னை மன்னித்த தெய்வம் நீர்தானையா. கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே. ஏசையா நன்சையா ஏசையா 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 ஏசையா. பாஸ்டர், நான் நல்லா கிளீனா தான் இருந்தேன். வீட்டில் இருக்கிற வரைக்கும் அம்மா அப்பாவுக்கு பயந்தா இருந்தேன். காலேஜுக்கு போன உடனே லவ் என்ன கவ்விருச்சு, கரைப்படுத்திருச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? மறந்துடுறான்றீங்க, மன்னிச்சுட்டாருன்னு சொல்றீங்க. நானும் மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன். ஆனா நினைப்பு ஃபுல்லா உள்ள அப்படி இருக்கு பாஸ்டர், இருக்கு நினைப்பு. அவ நினைப்பாவே இருக்கிறேன் பாஸ்டர். வலிக்கும் பாஸ்டர். சிந்தையெல்லாம் நிரம்பி இருக்கிறது அவதான் பாஸ்டர். அவன்தான் மனசுக்குள்ள எல்லாம் அவன் தான் இருக்கிறான் பாஸ்டர். அவன்தான் பாஸ்டர். லவ் விட்டு நான் வெளியே வந்துட்டேன் பாஸ்டர், ஆனா லவ் என்னை விட்டு வெளியில போகல பாஸ்டர். இதான பிரச்சனை, மறக்க முடியாது. எஸ், வலிக்குமே. அது என்ன வலி நானும் பாத்துறேன்றாரு ஆண்டவர். எஸ், உன்னை விட்டு எது வெளியேறாதுன்னு சொல்றியோ அது ஓம் பலத்துல வெளியேறாது. நான் அன்பை ஊத்துனா வெளியேறிதான் ஆகணும், வெளியேறிதான் ஆகணும். எல்லையே இல்லை உம்மன்பிற்கு, எல்லையே இல்லை உம்மன்பிற்கு, இரக்கத்தின் செல்வந்த நீர்தானே. ஒருத்தனை சுத்தம் பண்றதுக்கு எவ்வளவு அன்பை ஊத்துறாரு பாருங்க. இரக்கத்தின் செல்வந்த நீர்தானையா, என்னை சுத்தமாக்க அன்பை ஊத்திக்கிட்டே இருக்கிறார் தாராளமா ஏராளமா. உன் குப்பையை வெளியேற்றுறதுக்கு எவ்வளவு முத்தமும் கொடுப்பான்டா அப்படிங்கிறார். ஆமென். ஏசையா, இந்த ஊழியம் நடக்கிறதுனாலதான் நீங்க யார நான் லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லி அந்த டர்ட்டி திங்க் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு போறீங்களோ, அந்த உறவுனால உண்டான டேமேஜ், அந்த உறவுனால உண்டான கரை, அந்த உறவுனால உண்டான மன பாதிப்பை அன்பை ஊத்தி ஊத்தி இவ்வளவு கிளீனா அவங்களை கொண்டு வந்து நிறுத்திடுவார். ஆமென். அடுத்த கேம்புக்கு நீங்க வர்றப்ப பாக்கியவதி நின்ன மாதிரி நீங்களும் நிப்பீங்க. ஆமென். நேத்து பாக்கியவதி நின்னது எப்படி? இப்படிதான் நின்னாங்க. எஸ். 13 வருஷம் லவ் உண்டு பண்ண டேமேஜை சரி செஞ்சு ஒரு பாக்கியவதியால இவ்வளவு கிளீனா நிக்க முடியும்னா ஊத்துன அன்பு அப்படி. ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. உன் வலியை விட உனக்காக ஒரு செலுத்தின பலி பெருசு. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இத்தனை பேருக்கு ஹோப் வருது. எஸ். மறந்துடலாங்கிறது ஒரு தைரியம் இப்ப வருதா? எஸ். இப்பயே விட்டுறலாமா? ஆமென். ஒரு பிள்ளை பளிச்சுன்னு கையை தூக்குது. இதான் தியாலஜி. இந்த அன்பின் ஊழியம் இருக்கிறதுனால தான் எந்த பாவத்தை விட்டும் நம்ம வெளியே வர முடியாது. ஆனா அது நம்மளை விட்டு வெளியே போயிடும். ஆமென். அன்பு செய்யற ஒரு அப்பா இருக்கிறதுனால எதை விட்டு வெளியே வர முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது உங்களை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு டாடி இருக்கிறார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya, ஹalleluya. எனக்கு என் தெய்வம் செஞ்ச இந்த ஊழியத்தை என்னால மறக்க முடியல. அதனால இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் செஞ்ச இந்த ஊழியம் தான் வருகிற நாட்கள்ல நீ எனக்காக செய்ய போற ஊழியம். ஆமென். நான் உன்னை சுத்தம் பண்ணேன்ல, நான் உன்னை குணப்படுத்தினேன்ல,
நீ குணப்பட்ட பின்பு சகோதரரை ஸ்திரப்படுத்து. ஆமென். நீங்க சொல்லுவீங்க, பிரதர் எனக்கு இப்படிதான் வலிச்சிச்சு, எனக்கு இப்படிதான் பயமா இருந்துச்சு, எனக்கு இப்படிதான் குற்ற செயல்களை செஞ்சு கண்ணாபின்னான்னு போலீஸ்லாம் தேடிச்சு பாருங்க, ஆனா என் தெய்வம் இப்படிதான் என்ன செப்பனிட்டார், இப்படிதான் என்ன குணப்படுத்தினார், எதை குறிச்சும் பயப்படாதீங்க, பின் விளைவை கர்த்தர் பார்த்துக்கிறார்னு சொல்லி நீங்க உங்களுக்கு செஞ்ச ஊழியத்தை உங்களை சுத்தி இருக்கிற யூத்துக்கு நீங்க செய்வீங்க. ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. இந்த ஆக்ஷனை மறந்துடவே கூடாது. எஸ். எப்ப எல்லாம் ஒரு கலப்படம் உள்ள வருதோ அப்ப எல்லாம் நீங்க அப்பாட்ட போய் 2 அடியை போடுங்கன்னு கேட்காதீங்க. ஊத்துங்கப்பா, அன்பு ஊத்துங்கப்பா. உங்க அன்பு என்ன செய்யுங்கப்பா, ஊத்துங்கப்பா. ஊத்திக்கிட்டே இருங்கப்பா, ஊத்திக்கிட்டே இருங்க. ஊத்திக்கிட்டே இருங்கப்பா. இந்த பாத்திரத்தை நிரப்புறதுக்காக ஊத்துனா கொஞ்சம் தண்ணி போதும், ஆனா சுத்தம் பண்றதுக்காக ஊத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஊத்திக்கிட்டே இருக்கிறார். பல வருஷம் ஆனாலும் ஊத்திக்கிட்டே இருப்பாரு. 5 வருஷம் ஆனாலும் 10 வருஷம் ஆனாலும் ஊத்தி 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 கழுவி 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 சுத்தமாக்குகிற தேவன். ஆமென். மொத்தமா சுத்தம், எஸ். மொத்தமா டேமேஜ் பண்ணா மொத்தமா க்ளீன் ஆயிருச்சு. ஆமென். இதுக்கு காரணம் என் டாடி எனக்கு செஞ்ச அன்பின் ஊழியம். என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி ரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே. இந்த மாதிரி நிலைமையில நீங்க நின்று, நான் ஒரு ட்ரக் அடிக்டா இருந்தேன், ஒரு போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டவனா இருந்தேன், கம்ப்ளீட்டா என் லைஃப் வந்து மாறிடுச்சு, இவ்வளவு கிளீனா நீங்க சாட்சி சொல்றப்ப யாருமே நம்ப மாட்டாங்க. இவ்வளவு சுத்தமா இருக்கிற நீ போய் அடிக்ஷன்ல இருந்தியா? எங்களால நம்பவே என்னன்னா முடியலையே. அதான் நான் சொன்னேன், அடையாளமே தெரியாத அளவுக்கு உங்களை பாழாக்கி இருக்கலாம், ஆனா அடையாளமே தெரியாத அளவுக்கு உங்களை புதுசாக்கிடுவார். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நீங்க சாட்சி சொன்னா தான் ஓஹோ முன்னாடி இப்படி ஒரு இருந்தவரோங்கிறது உங்களை பார்த்தா தெரியாது. அதுக்கான எந்த சோடு இருக்காது. கம்ப்ளீட்டா உள்ளும் புறமும் அவ்வளவு மிஸ்டர் கிளீனா இந்த சொசைட்டில உங்களை நிறுத்துகிற தேவன். ஆமென். எந்த பாவத்திலிருந்து உங்களை வெளியில எடுத்தாரோ அந்த பாவத்திலிருந்து உங்களை என்னை சுத்தம் பண்ணி உடனே பரலோகத்துக்கு கொண்டு போகிற தேவன் அல்ல. அதே சொசைட்டில அதே கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவுல நம்மளை கொண்டு வந்து நிறுத்தி, இப்ப தொடரா என் பிள்ளைய, இப்ப ஏதாவது பண்ணி பாடுறா, இப்ப ஏதாவது செய்ய முடிஞ்சா செஞ்சு பாடுறான்னு சொல்லி சவால் விடுகிற தேவன். ஆமென். இருள பிரகாசிக்க செய்கிற தேவன். ஆமென். ஹalleluya. எந்த விதத்துல இருளடைஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு மோசமான விதத்துல உங்க லைஃபை ஸ்பாயில் பண்ணிருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சொல்றார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஹalleluya. விளையாட்டு சின்ன வயசுல குழம்பிருச்சுன்னா நம்ம வழக்கமா சொல்ற வார்த்தை என்ன? அழிச்சு கழிச்சு புதாட்ட. எவ்வளவு சிக்கல்ல நீங்க வந்திருந்தாலும் பரவாயில்ல, டாடி சொல்றாரு, அழிச்சு கழிச்சு புதுசா ஒரு ஆட்டை ஆடுவான் பாடான்றார். ஆமென். இளையகுமாரன் லைஃப்ல அழிச்சு கழிச்சு புது ஆட்டை. எத்தனை பேர் ஆட்டம் ஆடுறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? ஆமென். புது கேம், புது கேம். ஹalleluya. ஸ்லேட்டை க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா எழுதுறாரு ஆண்டவர். ஆமென். ஆனா கஜாமுஜான் இருக்கிறப்ப எழுத முடியாது, முதல்ல க்ளீன் பண்ணிட்டு தான் எழுத முடியும். ஆமென். எஸ். the slate சொல்வார், the slate is clean now, you can write anything on it. ஆமென். சுத்தமா இருக்கிற பலகையில எதையும் எழுதலாம். எதை